வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மருங்கூர் பகுதியில் அமைந்துள்ள சொகுசு விடுதியில் நேற்று நள்ளிரவு போதைப் பொருட்களை பயன்படுத்தி விருந்து நடைபெறுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான ஒரு அதிகாரிகள் மற்றும் போலீசார் அந்த சோதனையிட்ட போது அந்த சோதனையில் உயர் ரக போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அது குறித்து விசாரணை நடைபெற்று தற்போது அதில் அந்த விருந்தை நடத்தியதாக குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று அந்த விடுதியினுடைய உரிமையாளர் திருப்பதிச்சாரம் பகுதியைச் சேர்ந்த ராஜு உட்பட மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில், அதாவது கோயம்புத்தூர், கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல நபர்களும் வெளிநாட்டு பெண்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்களும் போதை பயன்படுத்தி தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கோகுல் என்பவர் ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு நாகர்கோவிலில் கஞ்சா எண்ணெய் உயர் ரக போதைப் பொருள் விற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் கோகுல் என்பவர் குலசேகரத்தைச் சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான அப்புநடேசன் என்பவரது மகனும், அதே போன்று சித்தர் பேரவை நிர்வாகியான சங்கரன், அப்புநடேசனின் பேரன் சித்தர் பேரவையைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் உயரக போதைப் பொருட்கள் பயன்படுத்தியிருப்பது தெரிய வந்ததால் இவர்களது பின்னணியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகின்ற கும்பல், அதை விற்பனை செய்கின்ற கும்பல் ஈடுபட்டுள்ளதா என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.